எல்லாரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். அக்கா பார்த்தீங்கன்னா அவங்க பேர் யசோதா, கோயம்புத்தூர்லேருந்து வர்றாங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட லோன் அப்ளை பண்ணுறதுக்காக கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சு லோன் வந்து வாங்கி மிஷினை வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்காக நம்ம குடோனுக்கு வந்திருக்கிறாங்க. கூடவே அவங்களுடைய வீட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ரெடியாக கொண்டு வந்துட்டாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வண்டி நிற்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து துணியெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோ துணி அவங்களுக்கு வந்து நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம். மிஷின்லேயே வந்து அவங்க எப்படி ஓட்டணும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் இப்போ பார்த்துட்ருக்குறாங்க. பாருங்கள், இது வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் ப்ளஸ் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் இருக்கக்கூடிய இந்த 55,000 மிஷின் தான் வந்து அவங்க எடுத்துருக்காங்க. இப்போ வந்து கையில் தளவு பிரிக்கிறதுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் இப்போ வந்து மிஷினை வந்து ஒரு தடவை செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் வந்து அவங்க கையில் தளவு பிரிச்சுட்டுருக்குறாங்க. தளவு பிரித்து இதில் வந்து அவங்க ஓட்டி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த துணி இதெல்லாம் வந்து ஏற்றி அனுப்பிச்சிருவோம். ஸோ நம்ம வந்து ரெகுலராக வீடியோவில் சொல்கிற மாதிரியே தான் துணி பார்த்தீங்கன்னா 1 கிலோ கலர் வந்து 53 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நூல் திரும்ப 93 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். ஒயிட் வந்து 100 ரூபாய்க்கு கொடுத்து திருப்பி 145 ரூபாய்க்கு ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். இதெல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டோம். ஸோ இவங்களுக்கும் அதே கண்டிஷனில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ வந்து கலரு ப்ளஸ் வெள்ளை ரெண்டுமே வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். போட்டுங்க இன்னும் கொஞ்சம் வெளியில் எடுத்துடுங்க துணியை. ஸோ இந்த ரேட்டில் வந்து நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இதே மாதிரி யாருக்கு வந்து மிஷின் வேணுனாலும் கொட்டேஷன் கேட்டிங்கனாலும் அனுப்பிவிடுவோம். நீங்கள் லோன் வாங்கி மிஷின் எடுத்துக்கலாம். இல்லை பேமெண்ட் கட்டினீங்கன்னா உடனே வந்து நம்ம மிஷின் டெலிவரி கொடுக்குறோம். லோன் வந்து நம்ம கம்பெனி அரேஞ்ச் பண்ணி தரதில்ல, நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும். இவங்க பார்த்தீங்கன்னா டிக்கில் அப்ளை பண்ணி பேங்க் மூலமாக லோன் வாங்கிட்டு இப்போ மிஷின் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி யாருக்கெல்லாம் மிஷின் வேணுமோ நம்ம நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து மிஷினு துணி எல்லாமே உங்களுக்கு கொடுத்து அனுப்புவோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பிடிக்கணுங்கக்கா. ஆமா, ரொம்ப கிட்ட பிடிச்சிங்கன்னா துணி வந்து உள்ள இழுத்துட்டு போயிடும். அதனாலதான் நூலை கொஞ்சம் வெளியே இழுத்துடுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி தளவு பிரிச்சுட்டு நூல் ஃப்ரீயா வருதான்னு ஒரு தடவை இழுத்து செக் பண்ணிக்கணுங்க. ஏகமே நல்லா வருதான்னு பாத்துக்குங்க. சிக்கு போட்டிருக்கிற இடத்த வந்து நல்லா கிளீனா எடுத்து விட்டுருங்க. ஆனால் இதை அப்படியே வீடியோ பண்ணுங்க. நான் ஒன்று பிரிச்சு காட்டிடுறேன். போடுங்கக்கா, நான் பிரிக்கிறத அப்படியே வீடியோ பண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா தளவு வந்து பிரிக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரீயா நூல் வரணும் கையில, அப்பதான் மிஷின்ல நல்லா வரும். அக்கா பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிக்கு போடுற மாதிரி பிரிச்சுட்டாங்க. இப்ப நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அதை மிஷின்ல கொடுத்து உங்களுக்கு காட்ட போறோம் பாருங்க. ஜஸ்ட் மிஷின்குள்ள போட்டு இந்த பெடல் மிதிச்சிட்டீங்கன்னா மிஷின் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சு. பெடல் தெரியுங்களா? இதுதான் மக்களே வேஸ்டேஜ். 100 கிலோவுக்கு பாத்தீங்கன்னா 1 கிலோ வேஸ்டேஜ் வரும். அந்த 1 கிலோவும் இதுதான். நீங்க வந்து துணியை ஓட்டும் போது கடைசியில கொஞ்சம் கையில நிற்கும். இதுதான் வந்து இந்த நூலை பொறுத்த அளவுக்கு வேஸ்டேஜ். வேற வேஸ்டேஜ் எதுவும் வராது. சரிங்களா? இது வந்து 100 கிலோவுக்கு 1 கிலோ ஃபார்ம் ஆகும். இது வந்து தெளிவா புரிஞ்சுக்க நம்ம வந்து பல வீடியோலையும் சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் இப்ப உங்களுக்கு சொல்லி காட்டுறோம். ஸோ இப்போ அக்கா வந்து திரும்பி தளவு எடுக்கிறாங்க. பாப்பா அவங்கள லெஃப்ட் டு ரைட்டு கேப் இல்லாம அப்படியே தளவு பிரிச்சு விடுங்க. ஒன்னொன்னா ஏத்திட்டோம்னா கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாத இருக்குங்க. அதுக்கு வந்து மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மலம்சம்பட்டி வந்திருக்கிறோம். நம்ம கம்பெனி இங்க ஒரு மிஷின் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த மிஷினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப நம்ம லைவா கஸ்டமருடைய ஸ்பாட்டுக்கே வந்திருக்கிறோம். ஸோ வாங்க நம்ம போய் அவங்க கிட்டே அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்னன்னு கேட்போம். ஆகாஷ் கார்மெண்ட்ஸ் சொல்லி நம்ம கிட்ட மிஷின் வாங்கி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிக்கில் லோன் வாங்கி நம்மகிட்ட மொத மிஷின் எடுத்த முதலாளு இவங்க தான். இது வரைக்கும் வேறு யாரும் எடுக்கவும் முடியல. அந்தளவுக்கு வந்து அலைச்சல் அதிகமாக இருக்கும். டிக்கில் லோன் வாங்குறது அப்படின்னா பெரிய சவால். ஸோ அந்த சவாலையெல்லாம் தாண்டி இவங்க பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மிஷின் வாங்கி இன்றைக்கி நூலெல்லாம் ஓட்டி நமக்கு 2-3 தடவை அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த லோடு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெள்ளை கலரு ரெண்டுமே வந்து நம்மகிட்ட வாங்கினாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஆகாஷ் கார்மெண்ட்ஸ்
லைசன்ஸோட உதயம் சர்டிஃபிகேட் வாங்கி எடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அக்கா, இப்போ நம்ம கிட்ட நீங்கள் பணம் கட்டின உடனே மிஷின் எடுத்துட்டிங்களா? ஆமாங்க. பணம் கட்டினோடனே மிஷின் ரா மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துட்டோம். உங்களை மிஷின் எடுக்கும்போதே நான் வீடியோ பண்ணி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஆமாங்க எடுத்தீங்களே. அதுதாங்க. சரிங்க. இப்போ டியூ எல்லாம் கட்டுற அளவுக்கு உங்களுக்கு இதில் வருமானம் வருதுங்களா? வருதுங்க. விடாம ஓட்டுனா வருதுங்க. வருதுங்க. மாதம் மாதம் கரெக்டாக டியூ எல்லாம் கட்டிடுறீங்க. ஆமாங்க. சரிங்க. பேங்க்ல என்ன சொல்கிறாங்க? இன்னொரு மிஷின் வாங்குறதுக்கு லோன் தரேன், கரெக்டாக கட்டுறீங்க? இப்பதான் 2-3 தடவை கட்டிக்கிறீங்களே. சரி சரிங்க. கொஞ்சம் கட்டினா அப்புறம் சொல்லுவாங்களா இருக்கு. அதுதாங்க. நம்மளுக்கு கட்டி முடிக்கணும் பண்ணுங்க. அதான் மெயின். கண்டிப்பாங்க. இப்போ நம்ம கம்பெனியோட சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நூல் அனுப்பினோடனே பணம் வந்துடுதா உங்களுக்கு? வந்துருவீங்க. சரிங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை சொல்லிடுங்க. நாங்கள் மலமிச்சம்பட்டி உடையார் வீதி. சரிங்க. கோயம்புத்தூர் மலமிச்சம்பட்டி உடையார் வீதி. உடையார் வீதி. ஓகே. அக்கா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மலமிச்சம்பட்டி உடையார் வீதியில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டிக்கில் வந்து லோன் வாங்கி நம்மகிட்ட அந்த 55,000 மிஷின் ஃபார்வர்டர் பேஸ் இருக்கக்கூடிய செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து நம்மகிட்ட வாங்கினாங்க. வாங்கிட்டு பார்க்கலாம், அவங்க ரா மெட்டீரியல் நூல் எல்லாமே வந்து ஓட்டி வச்சுருக்காங்க. ஏற்கனவே 2-3 செட்டு வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து நூல் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ மற்ற கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ரிவ்யூ வீடியோ வந்து நம்ம அடிக்கடி போட்டுகிட்டே இருப்போம். ஸோ பயனாளர்களுடைய வீட்டுக்கே வந்து நேரடியாக போய் நம்ம வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்கை அவங்க வாயாலே கேட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் நம்ம கம்பெனியில் நம்ம பிஸ்னஸில் நீங்கள் வந்து தைரியமாக சேரலாம். சரிங்களா? நீங்கள் கரெக்டாக ரெகுலராக வந்து ஓட்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பணத்துக்கு நம்ம கம்பெனி பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பணம் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நம்ம கம்பெனியில் பணம் கட்டினீங்கனாலும் மிஷினும் ரா மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து நாங்கள் உடனே அமுச்சு வச்சுருவோம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்பிக்கையாகவும் நாணயமாகவும் வந்து நாங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்குறோம். நன்றி, வணக்கம்.